ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைவாணிஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். அதுவும் இல்லாமல் கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி எடுத்துக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு 100 ml பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த சின்னமன் பவுடர் வெனிலா எசன்ஸ் சேர்த்து செய்யும் போது முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் நல்லா ஃப்ளேவரோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலையும் செய்யலாம். அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா டிப் பண்ணி இந்த பேனில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மிக்சர் பிரெட்டில் நல்லா அப்சார்பும் ஆகணும். ஆனால் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா பிரெட்டு பிஞ்சு போயிடும். அதெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி பக்குவமாக பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த்தியான ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வீட் பிரெட்டில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா டோஸ்ட் ஆன உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆன உடனே இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ஸ்லைஸ் பிரெட்டையும் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் கிட்ஸுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் 2 பக்கமும் இந்த மாதிரி பட்டரை சேர்த்து கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். இருந்து 9 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு இந்த மிக்சர் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸ்களையும் டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.